கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். The Lord God has given me the tongue of the learned, that I should know how to speak a word in season to him who is weary. He awakens me morning by morning. He awakens my ear to hear as the learned. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆமென். ஏசாயா 50ஆம் அதிகாரம் கர்த்தருடைய ஊழியக்காரனின் பாடல்களில் ஒன்றாகும். இது முதன்மையாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதே வேளையில் தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய தியான வசனத்தில் 3 முக்கியமான உண்மைகள் உள்ளன. 1, கல்விமானின் நாவு. 2, கேட்கும் செவி. 3, இளைப்படைந்தவர்களுக்கு ஆறுதல் தரும் ஊழியம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இன்று பலர் மனசோர்வு, பயம், தனிமை, துக்கம் ஆகியவற்றால் இளைப்படைந்துள்ளனர். அவர்களுக்கு பணம் அல்லது உதவி மட்டுமல்ல, ஒரு ஆறுதலான வார்த்தையும் தேவைப்படுகிறது. அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களிக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலின் கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதே. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று பவுலடிகளார் கூறுவது போல, தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அதே ஆறுதலால் நாம் பிறரை ஆறுதல் படுத்த வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே கல்விமானின் நாவு என்பது உலக ஞானத்தை குறிக்கவில்லை. தேவனிடமிருந்து கற்றுக்கொண்ட ஞானத்தையும் சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசும் கிருபையையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எப்பொழுதும் காயப்பட்ட இருதயங்களை தேற்றின. பாவத்தில் விழுந்த பெண்ணுக்கு மன்னிப்பின் வார்த்தை, துக்கத்தில் இருந்த மார்த்தாளுக்கு நம்பிக்கையின் வார்த்தை, சிலுவையில் தொங்கிய கள்வனுக்கு இரட்சிப்பின் வார்த்தை. இயேசு கிறிஸ்துவைப் போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பிறரை குணப்படுத்தும் வார்த்தைகளையே பேச அழைக்கப்பட்டுள்ளோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 25:11 வாசிக்கிறோம். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று பவுலடிகளாரும் வலியுறுத்துவதை கொலேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது
உடல் விழிப்பை மட்டும் குறிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் தமது பிள்ளைகளை ஆவிக்குரிய விழிப்புக்குள் அழைக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்பதை புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு காலையும் தேவனுடைய புதிய கிருபையின் தொடக்கம். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். முதலில் கேட்கும் செவி, பின்னர் பேசும் நாவு. தேவன் முதலில் செவியை கொடுக்கிறார், பின்னர் நாவை கொடுக்கிறார். கேட்காமல் பேசுபவன் தவறுவான். தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்பவன் ஞானமாக பேசுவான். என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று அன்போடு போதிப்பதை யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் என்று நீதிமொழிகள் 1:5 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இளைப்படைந்தவர்களை தேற்றும் ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். உடைந்த இருதயங்களை குணப்படுத்தும் வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும். நம் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதற்காகவே தேவன் கல்விமானின் நாவை நமக்கு கொடுக்கிறார். ஞானமான வார்த்தைகள் தேவனிடமிருந்து வருகின்றன. சரியான நேரத்தில் பேசும் கிருபை நமக்கு தேவை. இதை காலைதோறும் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தினசரி ஜெபம், தினசரி வேத வாசிப்பு நம்மை தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவும். அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு கல்விமானின் நாவை தந்து மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க கிருபை செய்வார். முதலில் தேவனுடைய சத்தத்தை கேட்க பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை பின்பற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. தேவனிடத்தில் கேட்க கற்றுக்கொள்பவர்களே மனிதர்களிடம் சரியாக பேச முடியும். தேவனுடைய சந்நிதியில் செவி கொடுத்து நிற்கும் ஒருவர் இளைப்படைந்தவர்களை தேற்றும் வார்த்தைகளின் பாத்திரமாக மாறுவார். காலைதோறும் தேவனுடைய குரலை கேட்கும் வாழ்க்கையை நாம் வளர்த்து கொண்டால் நம்முடைய வார்த்தைகள் பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். எனவே ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்புடன் தொடங்குங்கள். பேசுவதற்கு முன் ஜெபியுங்கள். மன சோர்வில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள். உங்கள் வார்த்தைகள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தட்டும். தினமும் தேவனிடம் இருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். என்ன, ஓகேவா? Today's verse teaches that God gives his servant a trained tongue to speak words of comfort to the weary and a listening ear to learn from him daily. Before God uses our mouth, he trains our ears. A believer who listens to God every morning will receive wisdom, speak with grace, encourage the discouraged, and become a channel of God's comfort to others. Listen to God daily and he will use your words to strengthen the weary. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய தியான வசனம் மூலம் எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இளைப்படைந்தவர்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளை பேசும் கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் நாவை உமது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யும். ஒவ்வொரு காலையிலும் உமது சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளை திறந்தருளும். உம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும் சீடர்களாக எங்களை மாற்றும். எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் குணப்படுத்தவும், சாபமாக இல்லாமல் ஆசீர்வாதமாகவும், மன சோர்வை உண்டாக்காமல் நம்பிக்கையை உண்டாக்கவும் உதவி செய்ய வேண்டுகிறோம். இன்று இளைப்படைந்து சுமைகளால் அழுத்தப்பட்டிருக்கும் அனைவரையும் சந்தித்து அவர்களுக்கு உமது சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தர
வேண்டுகிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.